வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுவோன்னா, நம்ம மக்களை ஏமாற்றிட்டு அதில் வர்ற பணத்தில் கொலுசும் எடுக்கலாம், தங்கடமையும் எடுக்கலாம், பித்தளையும் எடுக்கலாங்க, வெள்ளியும் எடுக்கலாம், அப்புறம் என்னங்க 108 கிராம் கோல்டும் எடுக்கலாம். காரில் உட்காந்து வீடியோ போடுறாரு, அதை பார்த்துக்குங்க. நான் கொலுசு வாங்கியாச்சு. இந்த கொலுசை எப்படி வாங்கினார்? இந்த கொலுசை மக்களை ஏமாற்றிட்டு அதில் வந்த பணத்தில் தான் வாங்கியிருக்காரு. இவர் வேலைக்கு போய் கிழிச்சோ இல்லை மாத சம்பளம் வாங்கியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இவர் கொலுசும் வாங்க மாட்டார், வீட்டு வாடகையும் கொடுக்க மாட்டார், சீட்டு பணம் கட்ட மாட்டார். தினமும் ட்ராமா, டெய்லியும் ட்ராமா, ரெண்டு ஒன்று தாங்க. மாதத்தில் 10 டைம் சண்டை பிடிக்கிற வீடியோ. இதுதான் இவரோட திறமை. ஒரு திறமை இல்லாத மக்கி போன ஆள் தான் இளவரசன் என்கிற குடியரசன். அப்புறம் அந்த 1000 ரூபா மருந்தை இப்போ 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருப்பாரு. கேட்டால் அவங்க பாவப்பட்ட மக்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க கணவன் மனைவி அவதே பிதற்றல் பேட் கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படிங்க பேட் கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க? வலைதளம் வந்து இவங்க வீட்டு சொத்தாட்டுக்குது. பேட் கமெண்டு பண்ணிவிட்டு இல்லை பண்ணியிருப்பாங்க. எதனாலனா அந்த நடு வீதியில் நடு ரோட்டில் காரில் வந்து சிகரெட் அடிச்சுட்டு 2 பேர் குடிமிப்பிடி சண்டை பிடிச்சிருப்பாங்க. பையன் முன்னாடி பையன் மூடிட்டு போ அப்படிங்கிறாரு. பையனுக்கு அருமையான வார்த்தை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த கூடிய சீக்கிரம் இன்னொரு இளவரசனாக பையன் உருவெடுப்பார். அதுதான் உண்மை. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்தா போதுங்க. அதென்ன யூடியூப்பில் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. இவர் எவ்வளோ ஒரு தில்லுமுள்ளானாலும் இதுலேயே நினச்சிக்கோங்க. எல்லா வியூவர்ஸுமே ஒரு வீடியோ போட்டால் பார்க்கத்தான் செய்வாங்க. அதென்ன பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. இவருக்கு எந்தவித ஒரு திறமை ஒரு நாலேஜு எதுவுமே கிடையாது. சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் கண்டிப்பாக பேட் கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. இந்த காலத்தில் நல்ல வீடியோ போடும்போதே பேட் கமெண்ட் பண்ணுற ஆளுங்க. அதாவது பொய்யை பேசலாங்க, ஆனால் பொய்யை வந்து நல்ல திருத்தி பேசுகிறதில்ல நம்ம இளவரசன் காயத்ரி மிதமிஞ்சிய ஆட்கள் யாரும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டான்ஸ் வீடியோ எடுத்தது இளவரசன். ஆனால் அந்த அம்மா பச்சை பொய் பேசுது. யாரை கேட்டு இல்லை, இவர் யாரை கேட்டு டான்ஸ் வீடியோ போட்ட வானத்துலேருந்து யாராவது வந்து வீடியோ எடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் இவங்களுக்கு அப்படித்தான் தோணுது. அவங்க சப்ஸ்கிரைபர் எப்போவுமே முட்டாளாக தான் இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு அநாகரிகமாக நேற்று உட்காந்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பரதேசின்னு ஒரு டைட்டில் போட்டு கண்டபடி திட்டிக்கிறார். ஏதாவது ஒரு யூடியூபர், ஃபேமிலி யூடியூபர் கணவன் கெட்ட வார்த்தை பேசுகிறது மனைவி கேட்டிருப்பானுங்க கேட்டால் அவங்களுக்கு வெக்கம், ஆனா, சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வெக்கம், ஆனா, சூடு, சொரணை எதுவும் கிடையாது. பணதரித்திரங்கள். பணம் மட்டும்தான் போகும். எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமோ அப்படியெல்லாம் சம்பாதிக்கணும். இன்றைக்கி இந்த மருந்தை சேல்ஸ் பண்ணுறாங்கிறாரு. இவருக்கு இந்த மருந்து சேல்ஸ் பண்ணுற அனுமதி யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. முறையாக லைசன்ஸுக்கு தான் அது இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற டாக்டரை தான் விசாரிக்கணும். 1000 ரூபா மருந்தை 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு அதுலேருந்து குடியிலேருந்து மீள்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மருந்து டாக்டரு 45 நாள் சாப்பிடணுங்கிறாரு. ஆனால் நம்ம இளவரசன் என்கிற குடியரசன் 45 நாளில் 10 நாள் கூட சாப்பிட்டுக்க மாட்டார். பெருமாநல்லூரில் போய் இவரை பற்றி கேட்டால் புட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோக்கியன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ப்ரமோஷன் ஆகி ஒரு ஆஃபீஸ் போயிருக்குது. அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க இளவரசன் வீடியோ கொண்டு அவங்க அம்மாவை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஊருக்கு உபதேசம் பண்ண அவங்க அம்மா பையனுக்கு எந்த இடத்துல உபதேசம் எந்த காலத்துலேயும் பண்ணாது. இத்தனை வேத்த திட்டுறாரு, இத்தனை வேத்த மிரட்டுறாரு. வலைதளத்தில் ஹீரோவா இல்லை வில்லனா அதெல்லாம் தெரியல. அவங்க சப்ஸ்கிரைபரு எதை போட்டாலுமே வாங்கி வாங்காட்டு, மருந்து கொடுத்தாலும் வாங்குகிறாங்க, திட்டி வீடியோ போட்டாலும் பார்த்து வாயை பிளந்துட்டு ரசிக்கிறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு திருப்பி ஒரு கேள்வியாக, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் இவன் திட்டி வீடியோ போட்டால் திட்டின வீடியோ கொண்டை நடுகாலில் டிவியில் எல்இடி டிவியில் கொண்டை காட்டுங்க, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லலினா அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க. இவன் பேசின கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக காட்ட மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி நாகரிகம் இருக்குது. நாகரிகம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. மானம் மரியாதை விட்டு யாரும் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் அவர் ஒரு மனிதனே கிடையாது. கணவன் மனைவி உட்காந்துட்டு பொய்யை பேசுகிறது, ட்ராமா போடுறது, மக்களை ஏமாத்துறது. இவன் குடிமருந்து விற்கிறதுக்கு இவர் யார்? இவர் என்ன டாக்டரா, இல்லை ஒரு எம்எல்ஏவா, இல்லை எம்பியா, இல்லை மக்கள் சேவகரா? எல்லா வருமானம் தான். எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது. மக்களை ஏமாற்றணும், லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கணும். நைட்டி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து லாபம் கிடச்சிருக்காது. மருந்து பிஸ்னஸில் நல்லா லாபம் கிடச்சிருக்கு. அந்த அம்மா 1000 ரூபா தான் மருந்துன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க 6 மாதம். இதுலேருந்து ஹாஸ்பிட்டல் பேருன்னு சொல்லிச்சு. அந்த வீடியோ நீக்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கே போயிட்டானே இவங்க வீட்டு யாரும் வாங்க மாட்டாங்க.
மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா மக்களை ஏமாத்துறது, யாராச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் கணவன் அப்படியே கெட்ட வார்த்தை பேசுறது, மனைவி தலையாட்டி பொம்மையாட்டு பார்த்து ரசிக்கிறது. அப்புறம் இளவரசனுக்கு காயத்ரி அம்மையார் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க முதல் மனைவி. இளவரசனுக்கு இது 2வது மனைவி. முதல் மனைவி பற்றி பேச மாட்டாங்க. எல்லா வீடியோவில் பல உண்மைகள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நிறைய உண்மைகளை சொல்லலை. முதல் கல்யாணத்துலேருந்து 2வது கல்யாணம் பண்ணார், அந்த கார் மேலே என்ன வழக்கு இருக்குது, அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. இளவரசன் மாதிரி ஒரு வஸ்டான யூடியூபரை, இளவரசன் காயத்ரி அம்மையார் பொய்கார யூடியூபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணால் இவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கி கொலுசு எடுத்துருக்கிறாராமா, அப்புறம் வளையல் எடுத்துருக்கிறாராமா. இவர் எங்கே போய் சம்பாதிச்சு வளையல் எடுத்தார் கேட்டால் இப்போ யூடியூப்லேருந்து சம்பளம் வருதுங்கிறாரு. இந்த மாதிரியால் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சம்பளங்கிறது என்ன, ஒரு முதலாளி கொடுக்குறதா. யூடியூப் தான் இவருக்கு முதலாளியே ஏற்றுக்குது, யூடியூப் தான் இவருக்கு பிஸ்னஸ் ஆட்டுக்குது. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் குடல் கறி செஞ்சுருப்பாங்க, அப்படியே ஆனந்தப்பட்டுருப்பீங்க. அந்த சுத்தம் இல்லாமல் சூரத்தனமாக அந்த கை கழுவாமல் அந்த அப்படியே கை உள்ள விட்றாரு. பார்க்குறவங்க என்னென்னு பார்க்குறீங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்கள் சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் செய்யணும் அப்படிம்பாங்க. சுத்தம் இல்லாத ஒரு ஃபேமிலினா நம்ம இளவரசனை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஒரு குடல் செய்யறதுக்கு கை கழுவுறதில்ல, அந்த பீடி குடிச்சிட்டு புகையிலை போட்டு அப்படியே சுத்தம் இல்லாமல் ஒரே சட்டை 5 நாள் 6 நாள் போட்டு அப்படியே குடல் கறி செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு வாமிட் தான் வருது. இப்படி ஒரு சுத்தமில்லாத ஃபேமிலி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்களையாக மாற்றிட்டு ட்ராமா போட்டு பொய்யை பேசிட்டு கேட்டால் எங்கள் வியூஸை பார்த்த போதும் எந்த வியூஸுங்கிறது ஒன்று தான். எல்லா ஒரு ஆள் நெட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது 400 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறேன்னா எல்லா வீடியோ தான் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்க்கணும் அக்ரிமெண்ட்டெல்லாம் கிடையாது. கேட்டால் எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்காங்க, உங்களை பிடிச்சவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறது இது ஒன்று புதுசெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு எப்பெல்லாம் வியூஸ் போகலையோ அப்போல்லாம் சண்டை பிடிப்பாங்க. ஏன்னா இவருக்கு எந்த திறமையும் இல்லை. சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் 100K போகும். இல்லைன்னா இவர் திறமை இருந்தால் ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஒரு 200K 300K கொண்டு போக சொல்லுவாங்களா? நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். இந்தியா குட்டி, சங்கீதா நாகராஜ், துர்கா காந்தி, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 100K 150 அசால்ட்டாக போகும். ஏன்னா விதவிதமான கண்டென்ட்டு, வித்தியாசமான கண்டென்ட். ஆனால் இளவரசனுக்கு எந்த ஒரு திறமை எதுவுமே கிடையாது. கேட்டால் பெருமனாயும் பேசுவார். 20,000 வியூஸ் போகுது, 30,000 வியூஸ் போகுது, அது போகுது அப்படிங்கிற அதெல்லாம் மழுப்புறாரு, திறமை இல்லாதவர். அப்புறம் 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறேன்னு சொன்னார். துர்கா காந்திக்கு இதே லெவல் தான் இருந்ததுங்க. ஆனால் அவங்க 2 மில்லியன் போயாச்சு. இளவரசன் அது 8 மாதமாக 1.3லேயே இருக்கிறாரு. இவங்க சப்ஸ்கிரைபர் யாரும் ரீச் ஆகலையா, இல்லை யாருமே விரும்பலையா? மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு வஸ்டான யூடியூப் தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கொலுசெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய கொலுசு தான். அது ரொம்ப நாளைக்கு நிலுக்காது. இவருக்கு அகல பாதாளத்துக்கு போகிறது உறுதி. நன்றி, வணக்கம்.